இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மனைவியை கொலை செய்ய முயற்சி, ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் தனது மனைவியை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஆசிரியர் ஒருவர் பினாங்கு பலேபுலாவ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். முகமது நஸ்மி இசுடின் முகமது ஜுபைரி என்ற 30 வயதுடைய ஆசிரியர் தனது மனைவி ஹனி சோஃபியா ஹம்டான் கழுத்தில் கத்தியினால் கடும் காயம் விளைவித்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 5:45 மணியளவில் பயான் லெபாஸ் சுங்காய் ஆரா தமன் துனாஸ் மூடா லிந்தாங் பயான் சத்துவில் உள்ள தங்கள் வீட்டில் அந்த ஆசிரியர் இந்த அராஜகத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. பினாங்கு திமுர் லாவோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பணியாற்றி வரும் அந்த ஆசிரியர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தனது மனைவியை கத்தியால் வெட்டிய பின்னர் தன்னையும் காயப்படுத்திக் கொண்ட அந்த ஆசிரியரின் மனோநிலை குறித்து பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. பினாங்கு மருத்துவமனை வழங்கிய பரிந்துரைக்கு ஏற்ப அவர் பேரா உலுகிந்தா தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகிய மனநல மருத்துவமனையின் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பிராசிகியூஷன் தரப்பினர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டனர். அதற்கு அனுமதி அளித்த நீதிமன்றம் அந்த ஆசிரியரை மனநல சோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டது. ஜொஹூரில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பத்துபஹாட்டில் ஸ்ரீ மேடான், பாரிட், சூலோங் முதலிய பகுதிகளில் நேற்று மாலையில் நிலநடுக்கத்திற்கான அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. யோங்பேங்கிலிருந்து தென்மேற்காக 10 கிலோமீட்டர் தூரத்தில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தனது அகப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கில் 1.95 பாகையிலும் கிழக்கில் 102.9 பாகையிலும் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்ததாக அது தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஜொஹூரில் முதல் முறையாக சிகாமாட்டில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது முதல் ஜொஹூர் மாநிலத்தின் நில அதிர்வுகள் தாங்கள் தற்போது அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. சபாவில் 1ஆம் படிவ மாணவி ஜரா கைரினா மஹாதீர் தாம் தங்கியிருந்த பள்ளி ஹாஸ்டலின் 1வது மாடியிலிருந்து தவறி விழுந்திருக்கவோ அல்லது மற்றவர்களால் தள்ளப்பட்டோ விழுந்திருக்க சாத்தியம் இல்லை என்று சப பரிசோதனை நிபுணர் ஒருவர் கொத்தகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். அந்த மாணவி விழுந்த இடத்தில் நடைபெற்ற சோதனையில் மாணவர்கள் தங்கும் விடுதியில் ஒவ்வொரு மாடியின் நடைபாதையில் தடுப்பு சுவர் உள்ளது. அதன் மீது கம்பிகள் இடப்பட்டுள்ளன. எனவே ஒருவர் தவறி விழுவதற்கோ அல்லது மற்றவர்களால் தள்ளிவிடவோ சாத்தியம் இல்லை என்று ஜரா கைரினா உடலில் சவ பரிசோதனை நடத்திய நிபுணரான 58 வயது மருத்துவர் டாக்டர் ஜெசி ஹியூ சாட்சியம் அளித்தார். மரண விசாரணை நீதிபதி அமீர் ஷா அமீர் ஹசான் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வழக்கில் 1வது சாட்சியான டாக்டர் ஜெசி ஹியூ தமது சாட்சியத்தில் மேற்கண்டவாறு கூறினார். தாம் கடந்த 1998ஆம் ஆண்டிலிருந்து கொத்தகினபாலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் தடயவியல் பிரிவின் சவப்பரிசோதனை நிபுணராக பணியாற்றி வருவதாக டாக்டர் ஜெசி ஹியூ குறிப்பிட்டார். பேரா மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது மேடையில் அத்துமீறி நுழைந்த மாது விவகாரம் தொடர்பில் பொய்யான தகவலை பதிவேற்றம் செய்தது தொடர்பில் 3 வரை மலேசிய தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை செய்து வருகிறது. தங்களின் முகநூலிலும் டிக்டாக் கணக்கிலும் இனவாத தன்மையில் பொய்யான தகவல்களை பரப்பியதற்காக அந்த 3வரும் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக MCMC இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேடையில் அத்துமீறி நுழைந்த மாது சீனர் என்று கூறப்பட்டது தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்களின் இத்தகைய செயல் இன பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று MCMC குறிப்பிட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி எதிர் திசையில் 2 கார்களை மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார்.
இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணி அளவில் மூவார் ஜலான் ஸ்துலாங் காஜாலுங்கா பத்து திகப்புலு என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இதில் உள்ளூரை சேர்ந்த 31 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி கடும் காயங்களுக்கு ஆளாகி மூவார் சுல்தானா ஃபத்திமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். மாது ஒருவர் கொண்டோமினியம் வீட்டிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு 9:20 மணியளவில் பினாங்கு பயான் லெப்பாஸில் நிகழ்ந்தது. கார் நிறுத்தும் இடத்தில் விழுந்து மரணமுற்ற அந்த மாது கதாபாத்திரங்களுக்கான அனிமி ஆடையில் காணப்பட்டார். அந்த ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியே அதிரும் அளவிற்கு பலத்த சத்தம் கேட்டு குடியிருப்பாளர்கள் கீழே பார்த்தபோது ஒருவர் இறந்து கிடப்பதை கண்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். தொடக்கத்தில் நில அதிர்வு என்று நினைத்து தாங்கள் பீதியில் மூழ்கியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். தடயவியல் சோதனைக்கு பின்னர் அந்த மாதுவின் உடல் அதிகாலை 12:30 மணியளவில் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கோலாலம்பூர் செராஸ் பத்து சம்பிலான் வீடமைப்பு பகுதியில் நாய் கடித்து 6 வயது சிறுவன் காயங்களுக்கு ஆளாகியுள்ளான். இந்த சம்பவம் நேற்று மாலை 6:30 மணிக்கு நிகழ்ந்தது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். ஒரு வீட்டின் முன் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் துரிதமாக ஓடி சென்று நாயிடம் இருந்து சிறுவனை காப்பாற்றியதாக அவர் குறிப்பிட்டார். தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த சிறுவன் காஜாங் மருத்துவமனையில் சிரார் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவனது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்று ஏசிபி நஸ்ரோன் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.